Hi traders, welcome to Dhan Tamil YouTube channel. நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம கமாடிட்டினா என்ன, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமாடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கமாடிட்டி அப்படின்றது வேர்ல்ட் லெவலில் ட்ரேட் ஆகக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை தான் நம்ம கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதை பை பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் பிளேஸை தான் நம்ம கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நேஷனல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் NCDEX அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ் தான் இந்தியாவில் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ். நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த கமாடிட்டிஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட் கமாடிட்டி, இன்னொன்று சாஃப்ட் கமாடிட்டி. இந்த ஹார்ட் கமாடிட்டியை இன்னும் 3 டைப்பாக பிரிக்க முடியும். ஒன்று மெட்டல், இன்னொன்று எனர்ஜி, இன்னொன்று பூலியன். இதில் இந்த மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம், காப்பர், ஜிங்க் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வரும். எனர்ஜியில் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸஸ் இதெல்லாம் வந்து எனர்ஜியில் வரும். நெக்ஸ்ட்டு பூலியனில் கோல்டு மற்றும் சில்வர் இது 2ம் பூலியனில் வரும். அப்போ சாஃப்ட் கமாடிட்டியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாமே சாஃப்ட் கமாடிட்டிஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ், வீட், காட்டன் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ், காஃபி இதெல்லாமே வந்து சாஃப்ட் கமாடிட்டிஸில் வரும், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இப்போது இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஒரு டைமிங் இருக்கும், அதான் மார்க்கெட் டைம். நம்ம நார்மல் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 9:15 to 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும், மண்டே டு ஃப்ரைடே. இந்த மார்க்கெட்டுக்கும் அது மாதிரி ஒரு டைமிங் இருக்குது. காலையில் 9 AM to நைட் 11:30 PM வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்கும். நீங்கள் இந்த டைமிங்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மார்க்கெட்டுக்கு 2 செஷன் இருக்குது. ஒன்று மார்னிங் செஷன், இன்னொன்று ஈவினிங் செஷன். மார்னிங் செஷன் 9 to 5 இருக்கும். ஈவினிங் செஷன் 5 to 11:30, சம்டைம்ஸ் 11:55 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது டைமிங்கை பொறுத்தது. பேசிக்காக 11:30 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டிக்கு எப்படி 2 டைப் இருக்கோ அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்லேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்பாட் மார்க்கெட், இன்னொன்று ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இந்த ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்றது இன்றைக்கி என்ன ப்ரைஸில் அந்த கமாடிட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறது தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இன்றைக்கிலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் செல் பண்ணணும் இல்லை பை பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டை இன்றைக்கே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை இன்றைக்கே பை அண்ட் செல் பண்ணால் அதுக்கு பேர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபார்மர் அப்படின்னு வச்சுப்போம். 1 டன் ரைஸ் உங்ககிட்ட இருக்குது. அதோடைய இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 4500 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இன்றைக்கே செல் பண்ணுறீங்க அப்படின்னா 4500க்கு செல் பண்ணிடணும். இப்போது அதுவே நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சும் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் ரைஸுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் கூட ஆகலாம் இல்லையா? அதனால் இன்றைக்கே நீங்கள் செல் பண்ண முடியும். அதுதான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிளுக்கு ரைஸுடைய ஏப்ரல் மந்த் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இன்றைக்கி 4200 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரைஸில் இன்றைக்கே நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் 3 மாதம் கழித்து ரைஸோட ப்ரைஸ் 3800, 3200 இப்படின்னு குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 4200 3 மாதத்துக்கு முன்னாடி செல் பண்ணீங்க இல்லையா, அந்த ப்ரைஸ்க்கு இன்றைக்கி உங்கள் ரைஸை கொடுக்க முடியும். அதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இதே மாதிரி தான் நீங்கள் கோல்டு, கமாடிட்டி, அதே போல் க்ரூடு, சில்வர் எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்றது 3 மாதத்துக்கான கான்ட்ராக்ட் அவைலபிளாக இருக்கும். அந்த கான்ட்ராக்டை நீங்கள் இன்றைக்கே பை அண்ட் செல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். நீங்கள் குறிப்பிட்ட குவான்டிட்டி, குறிப்பிட்ட குவாலிட்டியில் தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த 10 கிராம்ஸ் தான் லாட் சைஸு. ஸோ அதில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு 10 மல்டிபிள்ஸில் ட்ரேட் பண்ணலாம். பட் 11, 9 அந்த மாதிரி வந்து கிராம்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு லிவரேஜ். நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட 30,000 தான் இருக்குது, பட் 1 lakhக்கு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். உங்கள்கிட்ட 50,000 இருக்குது, 1.5 lakh பொசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி. இது வந்து பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்டை மட்டும் வச்சு ரன் ஆகிறதுனால
எந்த ஒரு ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரெகுலேட்டட் செபியோடைய ரெகுலேஷனுக்கு கீழே தான் இந்த கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ரன் ஆகுது. ஸோ அந்த பயமும் நமக்கு தேவையில்லை. அதே போல் ஹெட்ஜிங், நீங்கள் ஒரு வேளை ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ஹோல்டிங் வச்சுருக்கலாம். அதுக்கான ஹெட்ஜிங்க்கு இங்கே நீங்கள் கோல்டை இல்லைனா சில்வரை இல்லை கமாடிட்டிஸில் ஏதாவது ஒரு க்ரூடோ இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட், அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேளை ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமாடிட்டிலையும் பண்ணிக்கலாம். அப்போது ஈக்விட்டியில் வரக்கூடிய லாஸ் வந்து உங்களுக்கு கமாடிட்டியில் அதை மேனேஜ் பண்ண முடியும். அந்த டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேளை இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்டாக பண்ணணும்னு நினச்சா கூட கோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளேஷன் வருஷத்துக்கு 4 to 6% இருக்குது அப்படின்னா கோல்டு வருஷத்துக்கு 10 to 12% கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாகவே ஹெட்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் போத் சைட்ஸ். மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களால் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்க பை பண்ணிவிட்டு அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் வந்து ஷார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஹையில் செல் பண்ணிவிட்டு லோ வரும்போது பை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 4000 ரூபாயில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபா வரும்போது திரும்ப பை பண்ணிட்டீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். இதுவே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 3000 ரூபாய்க்கு பை பண்ணி 4000 ரூபாய்க்கு செல் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபா ப்ராஃபிட். ஸோ அப்போ போத் சைட்ஸ்லையும் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அதே போல் குளோபல் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது யூஎஸ்லேயும் சரி யூரோப்லேயும் சரி இந்தியாலேயும் சரி எல்லா மார்க்கெட்லேயுமே கமாடிட்டியோட ப்ரைஸ் சேம் தான் அப்படின்றதுனால ஸோ அது குளோபல் கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். அப்போ இதில் வெறும் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரிஸ்க்கும் இருக்குது. அது என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரிஸ்க் இருக்குது. அதில் ஒரு வேறு 2 கண்ட்ரீஸ்க்கு வார் நடந்தாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு லிவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஃபீச்சர்ஸில் லிவரேஜ் அப்படின்னா ஒரு டைம் அமௌண்ட்டை வச்சு 3 டைமுக்கு பொசிஷன் எடுக்கலாம். அதாவது 50,000 வச்சு 1.5 லட்சத்துக்கு பொசிஷன் எடுக்கலாம்னு பேசியிருப்போம். அப்போ ப்ராஃபிட் வந்தால் எந்த அளவுக்கு வரும்? 3 டைம்ஸ் ப்ராஃபிட் வரும். 500 ரூபா வர வேண்டிய இடத்துல 1500 ரூபா வந்துடும். அதே தான் இந்த இடத்துல ரிஸ்க்காக மாறுது. ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய பொசிஷனில் லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? அதே 500 ரூபா வர வேண்டிய லாஸ் இடத்துல 1500 ரூபா கிட்ட லாஸ் வரும். ஸோ இது 2 தான் மேஜர் ரிஸ்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கமாடிட்டி மார்க்கெட் அதோடைய பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கமாடிட்டிஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.